இந்த ஹிந்து ரிப்போர்ட்ல இருந்து பார்த்தா இப்போ இந்த 5-6 பேர் தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னாக்க 2 பேர் உள்ளூர்காரங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, படம் வரைஞ்சு போட்டிருக்கிறாங்க. மிச்சம் 4 பேர் பாகிஸ்தானி ஆட்கள். இவர்கள் உள்ளே வந்த நடமாட்டம் பற்றி எங்களுக்கு முன்கூட்டி தகவல் இருந்தது என்று அரசு வட்டாரங்கள் கூறின. அடுத்தது உள்ளூர் அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட உளவு தகவல் இருந்தும் ஏன் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதையும் புல்வாமாவையும் ஒப்பிட்டு பாருங்க. வணக்கம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பெஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதலை ஒட்டி நேற்று மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள், தூதரக அதிகாரிகள் உட்பட அனைவரும் 1 வாரத்திற்குள் வெளியேற வேண்டும். இனி புதிதாக பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்கப்பட மாட்டாது. அது மட்டுமின்றி இந்திய பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லை மூடப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை நேற்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இதையொட்டி சர்வதேச பத்திரிகையாளர்கள் இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது என்ற தகவலை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி இந்தியா பாகிஸ்தானோடு போர் தொடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், ஊடகங்கள்லாம் போர் அப்படின்னு கடுமையான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை ஒட்டி விசிக தலைவர் திருமாவளவன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இதுக்கு பொறுப்பு, உளவுத்துறை தோல்வி அடைந்துள்ளது, அதனால அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு. அதை ஒட்டி பாண்டே ஒரு கருத்தை சொல்லிருக்கிறாரு. இப்போ இதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா பண்ணோம்னா, கள்ளக்குறிச்சியில் செத்து போனாங்களே, போய் சின்னதுரைய நாங்குநேரியில் வெட்டினாங்களே, அதுக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆனால் இன்னொரு தரப்பு, பாஜக எதிர்த்தரப்பு எல்லாருமே ராஜினாமா கேட்குறாங்க சமூக வலைதளங்களில். நீங்கள் என்ன கருதுறீங்க? இல்லை, ராஜினாமா வேண்டாம் என்ற பிரச்சனை இருக்கட்டும். முதல்ல நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு போர் அபாய சூழல் நிலவுது. நான் இப்போ நியூயார்க் டைம்ஸ் பார்த்தேன். அதில் பாகிஸ்தான் பேஸ்டு செக்யூரிட்டி அனலிஸ்ட் அவரை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் நிருபர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் எஸ்கலேஷன் ஆல்ரெடி பிகான் லாஸ்ட் நைட் அண்ட் இட் வில் பி அட் அ பிக்கர் ஸ்கேல் தேன் 2019. 2019 காட்டிலும் ஒரு பெரிய அளவில் இருக்கும் என்று சையத் முகமது அலின்னு செக்யூரிட்டி அனலிஸ்ட் சொன்னார் அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் அதை குறிப்பிட்டு எழுதுது. வேறு பல ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் அதை எதிர்பார்த்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் இந்த விஷயத்தை நிதானத்தோடும் மக்கள் நலன் அப்படின்றத மனதில் கொண்டும் இதை நம்ம பரிசீலிக்கணும் அப்படின்றது நம்ம பொதுவாக இந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படுகின்ற, அக்கறைப்படுகின்ற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோள். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பாண்டே என்ன சொல்கிறாரு? பாண்டே நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்களா? நாங்குநேரி சின்னதுரை இல்லை, இப்போது கள்ளக்குறிச்சியோ நாங்குநேரியோ இல்லை யாராவது 2 சொந்தக்காரன் மாமன் மச்சான் வெட்டிக்கிட்டாலோ ஸ்டாலின் என்ன செய்கிறார், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்றது ரெகுலராக. அமித்ஷா இங்கே பிஜேபிக்காரன் யார் வந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, ஒன்றிய அரசே தலையிட்டு ஆட்சியை கலைக்கணும். ஆமாம், அதாவது ஒரு திருக்குறள் சொல்கிறதும் அடுத்தது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதும் இவங்களுக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. இப்போது அது என்ன வேணால் சொல்லட்டும், நடந்திருக்கிறது என்ன என்பதை நாம் பிஜேபி எதிர்ப்பாளர்களுக்கு நாம் இப்போ பேசலை. பிஜேபி ஆதரவாளர்கள், மோடி பக்தர்களுக்கு சில கேள்விகள் இருக்குது. இப்போ நடந்திருக்கிற இடம் பெஹல்காம் நகருக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம். சுற்றிலும் மலை சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கு, பைன் மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற இடம். அது ட்ரெக்கிங்க்கு போகிற இடம். நடுவில் ஒரு அழகான புல்வெளி, பெரிய புல்வெளி, 1000 பேருக்கு 1000க்கும் மேற்பட்டவர்கள் எளிமையாக கூடுவதற்கு பொருத்தமான ஒரு புல்வெளி, மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த இடத்த மட்டும் நம்பி அந்த ஊரில் இந்த போனின்னு இந்த சின்ன குதிரை, மட்ட குதிரை, அதை வைத்து கொண்டு தான் அங்கே ஏற முடியும், வேறு வாகனம் போக முடியாது. அதை வச்சு பிழைக்கிற 1000 குடும்பம் இருக்குது அங்கே. ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா இதான் அவங்களுடைய சம்பாத்தியம். சரி, இது ஒன்று. அப்படி ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ரெண்டாவது, அந்த பெஹல்காமுடைய ஒரு குட்டி ஸ்விட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பெஹல்காம் அமர்நாத் யாத்திரை போகிறாங்க இல்லையா, அந்த பாதையில் இருக்குது. அமர்நாத் யாத்திரைன்றது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு 38 நாள் நடக்கும். அந்த அமர்நாத் பனிலிங்கம் அந்த பீரியடில் தான் உருவாகும்.
அந்த பனிலிங்கத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு முஸ்லீம் தான் கண்டுபிடிச்சார். அது ஒரு முஸ்லீம் ஆடு மேய்ப்பவர், அவர் தான் கண்டுபிடிச்சார். ரொம்ப நாளைக்கு அந்த அமர்நாத் கோவிலுக்கு ட்ரஸ்டியாக முஸ்லீம்கள் தான் இருந்தாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுனால அதுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக அப்படி வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த அமர்நாத் யாத்திரை இந்த பெஹல்காம் வழியாக தான் வந்து போகுது. அமர்நாத் யாத்திரை போகிறதுக்கு ஹஜ் யாத்திரைக்கு முன்னால் பதிவு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கும் பதிவு பண்ணணும். ஒரு நாளைக்கு 15,000 பேர் தான் அனுமதிப்பாங்க. ஏப்ரலில் பதிவு ஆரம்பமாயிடுச்சு. அப்போது போன வருஷம் மட்டும் ஒரு 3,60,000 பேர் போயிருக்கிறாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்துக்களுக்கு அவ்வளவு முக்கியமான இடம் இது. வந்து இந்துக்களுடைய அரசாங்கம். மோடி யார்? இந்து ஹிருதய சாம்ராட், 56 இன்ச்சு. அப்போது அவர் காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டியிருக்காரு. அவர் பேச்சை நம்பி டூரிஸ்டுகள், புதுசாக கல்யாணமானவர்கள் அந்த கதையெல்லாம் படித்தா ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. அப்படி திருமணமாகி தேனிலவுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பையன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அதை கொண்டாடுறதுக்கு வந்து கூட்டின்னு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி துயரங்கள்லாம் நடந்திருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் அப்படின்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நாங்குநேரியில் ஸ்டாலின் என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டாலின் என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கணும் என்பதை காட்டிலும் இது முக்கியமானதா இல்லையான்றதை எழுச்சி பெற்ற இந்துக்கள் தான் எனக்கு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இடம் அது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரன் கூட இல்லை. அந்த ஜம்மு யூனிவர்சிட்டியினுடைய ஃபார்மர் வைஸ் சான்சலர் அமிதாப் மாட்டுன்றவர் கட்டுரை எழுதியிருக்காரு. இன்றைக்கி என்ன எழுதியிருக்காருன்னா, இப்படிப்பட்ட இடம் ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை, இந்த ட்ரோன்லாம் வச்சுருக்கீங்களே என்ன பிடுங்கிறதுக்காக வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. மேலே 4 ட்ரோனை சுத்த விட்டால் இதை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அங்கே நேற்று இறந்தவர் அந்த 28 பேரில் ஒரு குடும்பத்தினர் வந்து பேசியிருக்கிறாங்க. அவரோட சகோதரரை துப்பாக்கி சூடுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 1.5 மணி நேரம் வரைக்கும் வந்து எனக்கு எந்த உதவியும் வந்து கிடைக்கல அப்படின்னு. ஆமாம். அப்போது இது என்ன, இந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கு இல்லையா, இது வந்து இவங்களுடைய திறமையின்மையா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இப்படி நடந்துருக்குது, இதில் உங்களுக்கு சந்தேகம் வரலையான்றது என்னுடைய ஏங்க, விஜய்க்கு Y+ செக்யூரிட்டி, அண்ணாமலைக்கு Z+, கங்கனா ரணாவத்துக்கு பாதுகாப்பு. அப்போ இவங்கெல்லாம் தேசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க, இவங்கெல்லாம் தேவையில்லாமல் பிறந்தவங்களான்னு நான் கேட்குறேன். கவுண்டமணி கேட்ட மாதிரி தான் இது இருக்குது. இப்போ போனவன்லாம் தேவையில்லாமல் பிறந்தவனா, உன்னை நம்பியில் போயிருக்கிறான். காஷ்மீரில் சகஜ நிலை திரும்பி விட்டது அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான பேர் டூரிஸ்டுகள் வராங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுன்றது இப்படி இருக்கும்போது இந்த கேள்வியை ஏன் கேட்கக்கூடாது? இங்கே தான் பாண்டே வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வர்றாரு. இந்தியாவிலேயே அதிகமான இராணுவத்தை அங்கே குவிச்சு வச்சுருக்கிறாங்க, எந்நேரமும் துப்பாக்கி முனையெல்லாம் அந்த மக்களை வச்சுருக்கிறாங்க, இப்படியெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, மக்கள் சுதந்திரமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் அங்கே வந்து ஆட்கள் இல்லை, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி விமர்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ விஜயும் அண்ணாமலையும் சுதந்திரமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆள் போட்டிருக்கிறாங்களா? பாதுகாப்பு போலீஸ் போட வேண்டியதானே, ஒன்று யார் இராணுவம் போலீஸ் போடலாம்ல? இப்போ அவர் கேட்குறாரு, விசி கேட்குறாருல்ல, ஒரு 4 ட்ரோன் அங்கே போட்டால் என்னன்னு கேட்குறாருல்ல. 2000 பேர் கூடி இருந்திருக்காங்க. ஆமாம். அப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்? உன் கையில் தான் இருக்குது நிர்வாகம். அங்கே தான் மாநில அரசு அதிகாரத்தெல்லாம் கலைச்சிட்டு எல்லாம் உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் பண்ணது என்னன்றது தான் இப்போ கேள்வி. அப்போது இதை 2 கோணத்தில் அணுகணும். இல்லைங்க, அங்கே வந்து சகஜ நிலை வந்து திரும்பிருச்சு. அந்த சகஜ நிலை திரும்பியதனால் எளிய இலக்குகளாக சுற்றுலா பயணிகள் மீது இந்த தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்கன்னு தான் பாண்டே வந்து முன்வைக்கிறார். ஒரு வகையில் அவர் சொல்கிறத எப்படி பார்ப்போம். எளிய இலக்குகள் சுற்றுலா பயணிகள் அப்படின்ற ஹாஃப் அந்த பாதியில் எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இல்லை. சகஜ நிலை திரும்பி விட்டதுன்றார் இல்லையா, அதில் தான் கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன் சகஜ நிலை திரும்பலையா? இல்லை, சகஜ நிலை திரும்பி விட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ 2019க்கு பிறகு 370 ரத்து செய்த பிறகு தேர்தலில் எவ்வளோ வாக்களிச்சிருக்கிறாங்க, நைட் ஷோ படத்துக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறாரு. இதெல்லாம் நான் டேட்டாவாக தர முடியும் உங்களுக்கு, அதனால சகஜ நிலை வந்துருச்சுன்னு வாதாடுறாரு. அதாங்க, ஒரு சகஜ நிலை திரும்பி விட்டதுன்றதை எப்படி மதிப்பிடுவது அப்படின்னு ஒன்று இருக்குது. அரசாங்கம் மிக முக்கியமாக சகஜ நிலை திரும்பி விட்டதுன்றதை எப்படி சொல்லுதுன்னா, டூரிஸ்டுகள் எவ்வளோ பேர் வராங்க. அப்போது இப்போ தமிழ்நாட்டுக்கு டூரிஸ்டுகள் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத வச்சு சகஜ நிலை, லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அவன் நாங்குநேரில் வெட்டிட்டானோன்னு எதுக்கு கத்துறீங்க? இப்போ பிரச்சனை இப்போ டூரிஸ்டுகள் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்பது அல்ல.
ஒரு மண்ணில் சகஜ நிலை அல்லது மகிழ்ச்சி அல்லது மக்கள் வந்து உரிமைகளை பெற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத அளவிடணும்னா அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை நிலையும் அவர்களுடைய ஜனநாயக உரிமைகள் எப்படி இருக்குது என்பதிலிருந்து தான் அதை மதிப்பிடணுமே தவிர அந்த ஊரை வேடிக்கை பார்க்க வரவன் எத்தனை பேர் வர்றான் அப்படின்றத வச்சு அதை மதிப்பிடக்கூடாது. நம்பர் 1. காஷ்மீரோட பிரச்சனை ஆர்டிகிள் 370 என்பது டூரிஸ்டுகளுடைய பிரச்சனையா? 370 இருந்தால் என்ன, 470 இருந்தால் என்ன? அவனுக்கு அமைதியாக இருந்தால் வந்து பார்த்துட்டு போகலாம். காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு நவநீத கிருஷ்ணன் பாட்டு பாடினார்ல 370 விவாதத்தில். அவ்வளவு உயிர் போகிற ஒரு பிரச்சனையும் பார்லிமெண்ட்டில் விவாதிக்கும் போது எங்கள் தலைவன் வந்து பாடியிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பார்லிமெண்ட்டில் பாடினாரு. அந்த மாதிரி வெளியேர்ந்து வரவனுக்கு அது ஒன்றும் கிடையாது. அது பாரதியார் சொன்ன மாதிரி வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவும் அப்படின்ட்டு போயிடலாம். அதல்ல பிரச்சனை. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து எதை வைத்து தீர்மானிக்கப்படுது? 370க்காக ஏன் அந்த மக்கள் குரல் கொடுத்தாங்க? பாண்டே இப்போ எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவங்களே ஒன்றும் பேசலை இல்லை, அவங்களே ஒன்றும் சத்தம் போடல இல்லை, அதனால சகஜ நிலை திரும்பி விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்துத்துவ பாசிசத்தை எதிர்த்து, அடக்குமுறையை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? நசுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இதான் நம்ம தலையெழுத்து, இரண்டாந்திர குடிமக்களாக ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோன்ற மாதிரி அப்படி வந்து அப்போ முஸ்லீம்கள் சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படின்னு பேசலாம். அப்படி காஷ்மீர் மக்கள் துப்பாக்கி முனையில் அழுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி போராடக்கூடிய அளவுக்கு இப்போ சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. அதனால் அதை சகித்து கொண்டிருக்கிறார்கள். சகித்து கொண்டிருப்பதற்கு பெயர் வந்து சகஜ நிலை அல்ல. இதுதான் அங்கே நிலைமை. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரச்சனை வந்தபோது வேற ஒரு விஷயம் டிபேட்டுக்கு வந்தது. என்ன முக்கியமான சிக்கல்னாக்கா, இந்த 370 அப்ரகேஷன் முடிஞ்ச பிறகு 2020 கோவிட் நல்ல பீக்கில் இருக்கும்போது இதான் சான்ஸ்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆர்டிகிள் 370, 35A ரெண்டையும் வந்து நீக்கிட்டாங்க. 35Aன்றது காஷ்மீரி அல்லாத ஒருத்தர் காஷ்மீரில் சொத்து வாங்க முடியாது, அதை எடுத்துட்டாங்கன்னாக்கா வாங்கலான்னு வந்துடுது. இந்த சட்ட திருத்தம் என்ன கொண்டு வராங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் கிராண்ட் ஆஃப் டொமிசில் சர்டிஃபிகேட் ரூல்ஸ் 2020 இதை கொண்டு வராங்க. அப்படின்னா டொமிசில் சர்டிஃபிகேட் அப்படின்னாக்கா அவர் வந்து அங்கே குடியேறியவர், குடியுரிமை பெற்றவர் அப்படின்ற மாதிரி, அங்கே வாழ்பவர் அப்படின்னு. யாருக்கெல்லாம் அதை கொடுக்கலாம்? அந்த ஊரில் 15 வருஷம் தொடர்ந்து இருந்தாங்கன்னா, வெளியூராக இருந்தாலும் அவனுக்கு அது வந்து கொடுக்கலாம். இங்கே க்ரீன் கார்டு கொடுக்குறாங்கல்ல, ஆமாம், அல்லது குடியுரிமை கொடுக்குற மாதிரின்னு வச்சுங்க. அடுத்தது, அங்கே வந்து 7 வருஷங்களுக்கு படிச்சிருக்கணும், அல்லது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அந்த ஊரில் பாஸ் பண்ணியிருக்கணும். என்ன, அதுக்கு மேலே ஒன்றிய அரசு ஊழியர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 83,000 பேருக்கு வந்து அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து யார் எதிர்க்கிறார்கள்? இஸ்லாமிய தீவிரவாதிகளா? முதல்ல எதிர்க்கிறது பண்டிட்டுகள். யார்? அங்கே இருக்கிற பண்டிட்டுகள். காஷ்மீர் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேறிய, காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்தாங்கல்ல, குடியேற முடியலன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க. அவர் சதீஷ் மஹல்தார்னு பேர். ரிகன்சிலியேஷன், ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் மைக்ரண்ட் பண்டிட்ஸ், இதுக்கான ஒரு அமைப்பு. அவர் வந்து எங்களை குடியேற்றி எங்களுக்கு சகஜ நிலை பண்ணுனாக்கா நீ எவனையெல்லாம் குடியேற்றி சொத்து வாங்கி கொடுத்துட்ருக்குற, என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பண்டிட்டுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உள்ளூர் மக்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பெரும்பான்மை மாநிலமாக இருக்கின்ற ஜம்மு காஷ்மீரை முஸ்லீம் சிறுபான்மை மாநிலமாக மாற்றுகின்ற ஒரு சதித்திட்டம் இது. இப்போ பாண்டே சொல்லுகிற சகஜ நிலைமைக்குள்ள எப்படி வாழ்வதற்கான ஒரு இதெல்லாம் கொடுக்கறது மூலமா அவங்கள மைனாரிட்டி ஆக்குறது. ஆமாம். இப்போ காஷ்மீர் 370 நீக்குவதற்கு பிஜேபிக்காரங்க சொன்ன ஒரு முக்கியமான இது என்னன்னு கேட்டால், நம்ம வந்து அங்கே சொத்து வாங்க முடியாது அப்படின்னு. இந்தியா முழுக்க அதான் பிரச்சாரம் பண்ணாங்க. நீ உங்கள் ஊரியாவோட ஒரு பகுதி அங்கே இந்தியன் ஒருத்தர் சொத்து வாங்க முடியாதா கேட்டிருக்கிறாங்க. சரி, நீ உங்கள் சொந்த ஊரில் சொத்து வாங்கினியான்றதை முதல்ல பார்ப்போம். இப்போ அங்கே யார் சொத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா தனி ஒரு இன்டர்வியூ வைங்க, நான் சொல்கிறேன். முக்கியமாக வளைகுடா பாய்ங்க தான் சொத்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு ஐயருங்க உட்காந்து தீ வளர்த்து
அவங்களுக்கு வந்து பூமி பூஜை செய்து பட்டா பண்ணி கொடுத்துருக்குறாங்க இடங்களை, நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதை வந்து ஏற்கனவே மஃப்டி மஹபூபா மஃப்டியோட பிஜேபி கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது இருந்த நிதி அமைச்சர் அவர் இன்றைக்கி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், இப்படி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்துட்டு இருக்குது, டூரிசம் டெவலப் ஆகிட்டு இருக்குது, இதை கெடுக்கிறதுக்கு அவன் பண்ணியிருக்கிறான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இது டூரிசம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் காஷ்மீரியாத்துன்னு ஒன்று இருக்குது, காஷ்மீர் மக்களின் பண்பாடு, அதை அழியறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது. காஷ்மீர் மக்களில் ஒரு மனிதனுக்கு கூட இந்த தாக்குதலில் யாருக்கும் உடன்பாடு கிடையாது, அது தீவிரவாதத்தை காஷ்மீர் மக்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு யாராவது சொன்னால் அது பச்சை பொய் அப்படின்னு யார் பிஜேபி கூட்டணி அரசாங்கத்தில் இருந்த நிதி அமைச்சர் இன்னைக்கு எழுதியிருக்காரு. இதற்கு ஒரு சான்று, இந்த தாக்குதலுக்கு எதிராக காஷ்மீர் வேலி பூரா ஒரு கடையடைப்பு நடந்திருக்குது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த வேலியும் கடையடைப்பு நடந்தது இப்போ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஹுரியாத் கான்ஃபரன்ஸ் என்று காஷ்மீரை தனி நாடாக கேட்கின்ற ஒரு அமைப்பு, மீர்வாய்ஸ் உமார் ஃபரூக்ன்றவர், அவர் உள்பட அனைவரும் கண்டித்து பந்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கையை யார் ஒருவரும் ஏற்கவில்லை. இதெல்லாம் வந்து இந்த தாக்குதலை பற்றிய செய்திகள். அதனால் சகஜ நிலை என்றால் டூரிஸ்டுகள் எண்ணிக்கை வருவது அல்ல, அந்த மக்கள் தாங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்கிறதாக நம்புவது. ஓட்டு போடுறதை வச்சு அதை முடிவு பண்ண முடியாது. ஓட்டு போடுறது வேறு வழியே இல்லை, இது ஒன்று தான் மிச்சம் இருக்குது. அது இருக்கட்டும், பிரிட்டிஷ்காரன் போது நம்ம ஓட்டு போடலையா? அவங்க ஒரு தேர்தல் கொண்டு வந்து 11% பேருக்கு வாக்குரிமை போட்டுட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் தான் வாக்களித்து விட்டார்களே அப்படின்னா சுதந்திரம் தேவையில்லைன்னு அவன் சொல்லியிருக்கலாம்ல. பாண்டே தெரியல, பாண்டே மாதிரி ஒரு ஆள் இருந்தால் பிரிட்டிஷ்காரன் வந்து அதையும் சொல்லியிருப்பான். சொல்லுங்க. அடுத்து வந்து சொல்றது என்னன்னா, அம்பேத்கர் அவரை வந்து எடுத்துட்டு வர்றாங்க. அம்பேத்கரே வந்து 370 கூடாதுன்னு சொன்னாரு, அம்பேத்கர் பேரை வச்சுட்டு இருக்கிற திருமாவளவன் வந்து இப்படி செய்யலாமா அப்படின்லாம் வந்து அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு தெரியாம இப்படி சொல்லி பாண்டே வந்து காஷ்மீரை பிரிக்கிறதுக்கு வந்து சதி செய்கிறாருன்றதான் என்னுடைய கருத்து. பாண்டே அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை, நாடு பிரித்த போதே முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா பாகிஸ்தானுக்கு, இந்து மெஜாரிட்டி ஏரியா இந்தியாவுக்குன்னு பிரித்தோம், இது டிஸ்பியூட்டட் ஏரியாவாக இப்படி பிரச்சனை இருக்குது. அவர் ரொம்ப தொலைநோக்கோட சொல்லியிருக்காரு, என்னைக்கு இருந்தாலும் இது தலைவலி, இதுக்காகவே நம்ம இராணுவ பட்ஜெட் போட்டு உருப்படியாக எதுவும் செய்ய முடியாமல் இதிலே அழிஞ்சு போகும். அதனால் மரியாதையாக அவங்க போகிறாங்கன்னா விட்டுருங்க, அவங்கள போகட்டும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. சொல்லப்போனால் நாங்கள் பாகிஸ்தானோட போகிறோம் அப்படின்னு காஷ்மீர் மக்களே கேட்கல. அவங்க வந்து நாங்கள் பிரிந்து போகும் உரிமை இருக்கு இல்லையா, அதை என்ஷூர் பண்ணணும், அதில் பொது வாக்கெடுப்புக்கு வந்து உத்தரவாதம் தரணுன்றது தான் அவங்க கோரிக்கை. இது ஒரு பார்ட்டு. அதனால் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்றது பாண்டேக்கு தெரியல. இன்னொன்று சொல்கிறேன், பட்டேலும் அந்த பிஜேபி ஃபவுண்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு நமக்கு தேராது, ஜம்முவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம முடிச்சுக்குவோம் அப்படின்றது தான் அவங்க நிலைப்பாடு. வேணா ஆதாரம் நான் தரேன். நேரு தான் இந்த பள்ளத்தாக்கை எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்னு நின்னவர். பட்டேல் வந்து நேருவுக்கு எழுதியிருக்காரு, இந்த ஜம்மு தான் வந்துருச்சு முடிச்சுக்குவோம் அப்படின்னு. அது தெரியாதா எங்களுக்கு, அது எப்படியுமே இந்து மெஜாரிட்டி ஏரியா நம்ம பிடிச்சிக்கலாம், வேலி நமக்கு வேணும், அதுக்காக தானே நான் மெனக்கிடுறேன் அப்படின்னு ஒரு பதில் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் பாண்டே படித்தாரான்னு தெரில. இது மட்டுமல்ல, 370 ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஒப்புக்கொண்டார். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இது வரலாறு தெரியாதவங்க, வாட்ஸ்அப் வரலாறு படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடூரமாக இருக்குது. யார் வந்து நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு நீ இந்துவான்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்களே. ஆமாம், அது மாதிரி செய்திகள் தான் இன்றைக்கி நான் பேப்பரில் பார்த்தேன். நேற்று கூட அது ஒரு வகையில் வதந்தியாக இருக்குமோ, ஆதாரமற்ற செய்தியாக இருக்குமோன்னு வந்து நினச்சேன் நான். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சர்வைவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, பெண்கள் கூட இருந்தவங்க, அவங்க வந்து பல இடங்கள்லேருந்து பல மாநிலங்கள்லேருந்து போனவங்க, அந்த மாதிரி ஒரு 10 பேர் 15 பேராக வந்து கூட்டி வச்சு நீ என்ன மதம் அப்படின்னு வந்து கேட்டு தான் கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்றத எல்லாருமே ஒரு மாதிரியாக உள்ளாடைகளை கழட்டி பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆடைகளை அவிழ்த்து பார்த்தாங்களான்னு தெரியாது. ஆனால் கலீமா சொல்லு அப்படி முஸ்லீம்னு சொன்னவங்கள்ட்ட ஒரு அஸ்ஸாம் பேராசிரியர் அப்படி தப்பிச்சிருக்காரு. அவர் ஹிந்து தான், ஆனால் அவர் முஸ்லீம் வட்டாரத்தில் வசிக்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை சொல்லி தப்பிச்சிருக்காரு.
அது மாதிரி சொன்னவங்கள அப்படி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன செஞ்சாங்கன்றதை விட இந்த மாதிரி முஸ்லீமா இந்துவா அப்படின்னு பார்த்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப கொடூரமானது. அந்த ஒரு இஸ்லாமிய வெறியர்கள் தீவிரவாதிகளுடைய நடவடிக்கை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, மாற்று இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து பயங்கரமாக ஹைலைட் பண்ணுறாங்க, இந்த செய்திகளில் வந்திருக்குது. உண்மையை வந்தாக்க உண்மையை ஹைலைட் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் மோடி ஆட்சி செய்த இத்தனை ஆண்டுகளில் எத்தனை பேர், எத்தனை முஸ்லீம்கள், முஸ்லீம்னு தெரிஞ்சும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று அடித்து கொல்லப்பட்டவர்களே ஒரு 15 பேர்கிட்ட இருக்கும். சரியான கணக்கு என்கிட்ட இல்லை. நூற்றுக்கணக்கானவர்கள் இப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது நிச்சயமாக சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சொல்ல மறுத்ததுக்காக. இது வந்து நடந்திருக்குது. ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு எதுவும் பேசாமல் ஒரு ஆர்பிஎஃப், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், பயணிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் தாடியும் தொப்பியும் வச்சுருந்தாங்கன்றதுக்காக கண்ணை மூடிட்டு வந்து சுட்டு தள்ளினதை பார்க்குறோம். இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த மாதிரி கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பம், தாக்கப்பட்டவர்களுடைய குடும்பம், இந்த ட்ரெயினில் இது மாதிரி 3 பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா முஸ்லீம்கள், அவங்க ஃபேமிலியோடைய கண்ணீர் கதை, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எப்போது படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கலை. இப்போ எல்லாம் விரிவாக வருது. முதலிரவுக்கு போனார், அவர் ஒரு நேவல் ஆஃபீஸர் இப்படி ஆகிட்டார், ஸ்டூடெண்ட் இப்படி போனாங்க அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கண்ணீர் கதைகள் எழுதுகிறாங்க. அது ஏன் அவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா? அவங்களுடைய கதைகள் ஏன் வர்றதில்லை? அப்போ திட்டமிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு இந்து பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அவர் தான் மனிதர்கள் போலவும், இவங்கெல்லாம் மனிதர்களே இல்லை போலவும். இப்போ பாலஸ்தீனில் நடக்கிற மாதிரி தான் யூதர்கள், கடத்தப்பட்ட யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் மனிதர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கில் கொல்லப்படும் பாலஸ்தீனியர்கள் வந்து மனிதர்களே அல்ல, மனிதர்கள் இல்லைன்னே சொல்கிறாங்க. அவங்க ஒரு அரை மிருகங்கள்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை உருவாக்குறாங்க. மற்றபடி ஆடைகளை களைந்து பார்ப்பது அப்படின்றது சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க பார்த்தாங்கன்னு. இவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து மும்பையில் நடைபெற்ற கலவரம், மணிரத்னம் ஒரு டுபாகூர் படம் எடுத்தார், பம்பாய் அப்படின்னு வரலாற்றை திரிச்சு. அந்த இன்சிடெண்ட்டில் தாராவி உள்ளிட்ட ஒரு 3-4 பகுதிகளில் முஸ்லீம்கள் திக்கா வாழக்கூடிய அந்த பகுதிகளில் ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி இந்த சர்க்கம்சிஷன் என்ற சுன்னத் செய்திருக்கிறார்களா என்று பார்த்து கொலை செய்யப்பட்டார்கள் என்பது பல பத்திரிகைகளில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. பத்திரிகை மட்டும் இல்லை, அதை விசாரித்த ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன், ஜுடிஷியல் கமிஷன், அந்த கமிஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு. அதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன், நான் படித்த நினைவில் இருந்து. ஒரு இந்து வந்து மருத்துவ காரணங்களுக்காக அது மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் வந்து நான் இந்துன்னு கதறியும் கண்டுகள்ல போட்டு தள்ளிட்டாங்க. என்ன இதெல்லாம் அப்போ நடந்தது. அதனால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறதோ இங்கே இந்து வெறியர்களாக அந்த வேலையை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் ஏதோ புனிதர்கள் போலவும், யோக்கியர்கள் போலவும், உத்தமர்கள் போலவும் அவங்க தான் வெறியர்கள் வந்து இறங்கிட்டாங்க என்று கருத வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு செய்தியை விட்டுட்டேன். முலாயம் இவர் நம்ம அகிலேஷ் யாதவ் அவரும் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம், கொடூரமான சம்பவம் நடந்திருக்கும்போது அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி சில வேலையெல்லாம் செய்கிறாங்க சோஷியல் மீடியாவில்னு போட்டிருந்தார். என்ன சில வேலை அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தேன் நான். அது என்ன வேலைன்னா, சத்தீஸ்கர் பிஜேபியிலேருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, தரம் பூச்சா ஜாதி நகி யாத் ரக்கேங்கே. தரம் பூச்சா மதத்தை தான் கேட்டிருக்கிறான், ஜாதி நகி ஜாதியை கேட்கல, நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கான். அவன் ஏன்டா ஜாதியை கேட்குறான்? அவனுக்கு மத வெறியும் மதம் தான் தெரியும், ஜாதி வெறியும் நீ தான் இல்லையா? நீ இப்போ ஜாதியை கேட்க வேண்டிய ஆள் நீ இல்லை, இந்து தான் ஜாதி என்னன்னு கேட்டுக்குவான். அவன் எதுக்கு கேட்குறான்? அவன் மதம் தான் கேட்டிருக்கிறான். இதை வந்து போட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, இந்து ஒற்றுமையை உருவாக்குறாங்களாம். என்ன இதெல்லாம் வந்து இப்போ பீகார் தேர்தல் வருது, சத்தீஸ்கரில் தானே போட்டிருக்கிறாங்க. ஆமாம், பீகார் தேர்தல் அடுத்தது வருது, இந்த பக்கம் பெங்கால் தேர்தல் வருது அடுத்த வருஷம். அதனால் இப்போது சாதி, ஓபிசி, எஸ்சி உரிமைகள், அதெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இதை பாரு, ஜாதி நகி பூச்சா. அடுத்ததாக இந்த விஷயத்தில் வந்து
பாகிஸ்தானோட பின்னணி இருக்கு அப்படின்றதான் வந்து பொதுவாக ஊடகங்களில் சொல்றாங்க. லக்ஷர் தொய்பா அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க, பாகிஸ்தானோட நேரடி கை இதுல இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு புறம் வந்து பாஜகவே வந்து ஒரு செட்டப் பண்ணி இதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா புல்வாமா மாதிரி இது வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க என்ன கருதுறீங்க? இல்லை, இதில் 2-3 கோணத்தில் வந்து பார்க்கணும். இப்போது இந்த சம்பவம் நடைபெற்றதை ஒட்டி அவங்க அந்த கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ நம்பத்தக்கதுன்னு எனக்கு தெரியல. லஷ்கர்-ஏ தொய்பாவினுடைய ஒரு அமைப்பு, த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க இதை ஓன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாகிஸ்தான் மீடியா, இவங்கெல்லாம் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரல் ஆர்மி சீஃப் ஆசிம் முனீர் அப்படின்ற நபர், அவர் வந்து ஏற்கனவே ஐஎஸ்ஐ அதனுடைய சீஃபாக இருந்தவர். அவர் வந்து ஒரு முழு மதவாதி. நான் ஒரு மேற்கோள் ஒன்று சொல்கிறேன், அதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆங்கிலத்திலே சொல்லுங்கள். அவர் ரிலிஜன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், அவர் கஸ்டம்ஸ் ஆர் டிஃபரெண்ட், அவர் ட்ரெடிஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், அவர் தாட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், அவர் ஆம்பிஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். வி ஆர் 2 nations, வி ஆர் நாட் 1. யாரு? கோல்வால்கரா ஹெட்கேவரா? அந்தூர் கோல்வால்கர். யாரு? இவர் தான் இந்த ஆசிம் முனீர். ஓ, அவரு ஏப்ரல் 15ஆம் தேதி வெளிநாட்டில் குடியேறிய பாகிஸ்தான், அவரும் மத அடிப்படைவாதி. இப்போ அதை மட்டும் சொல்லலை அவர். காஷ்மீர் எங்களுக்கு வந்து ஜுகுலார் வெயின்றது இங்கேருந்து மூளைக்கு ரத்தம் போகிற நரம்பு, ரத்த நாளம் அது அப்படின்னு சொல்லி, காஷ்மீர் அப்படி நாங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் காஷ்மீரோட அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு இந்திய இராணுவ தளபதி பதில் கொடுத்துருக்காரு. அப்போது இவருடைய வேலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியாவில் இன்னமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சி, பிரதமர், இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இராணுவம் இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பாகிஸ்தானில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாகவே, குறிப்பாக 1980 பாகிஸ்தான் இராணுவத்தை தனியாக வந்து அமெரிக்கா தனித்தனி இராணுவ தளபதியை மெயின்டைன் பண்ணுறாங்க, சின்ன வீடு மாதிரி. ஆமாம், அது வந்து ஆப்கானிஸ்தானில் இது பண்ணுறதுக்காக தீவிரவாத குழுக்கள், பின்லாடன் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு குரூப்பு, தலிபானை இயக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, அப்புறம் உள்நாட்டில் இது பண்ணிக்கிறதுக்கு ஒரு குரூப். அதனால தான் அடிக்கடி ஆட்சி கவிழ்ப்பு, திரும்ப இது வர்றது, இந்த கூத்து நடக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் அந்த சிவிலியன் ரூலுக்கு இராணுவத்தின் மீது முழு கட்டுப்பாடு என்பது அங்கே கிடையாது. இராணுவம் ஒவ்வொரு கணமும் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அது காத்திருக்கிறது. அதனால் இவங்க கண்ட்ரோலில் இல்லை. இவங்க ஒருவேளை பாகிஸ்தானுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இப்படிப்பட்ட நோக்கம் இல்லைன்னாலும் இராணுவம் இண்டிபெண்ட்டாக இது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த சூழல் எப்படின்னு கேட்டாக்கா, இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை என்னன்னு பார்க்கணும். பாகிஸ்தான் வந்து ஒரு தனிமைப்பட்ட நிலையில் இருக்குது. இத்தனை நாள் வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை யூஸ் பண்ணிடுச்சு. எதுக்கு? ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவை விரட்டுவதற்கு, அப்புறம் தீவிரவாத இதுக்கு ரொம்ப நாள் உறவு இருந்துச்சு. இப்போ பாகிஸ்தானை கழட்டி விட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவை வச்சுருக்காங்க அந்த இடத்துல. கழட்டி விட்டாங்கன்னாக்கா அதை பாகிஸ்தானை சின்ன வீடாக வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு இந்தியாவை வந்து கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. நம்ம கதி என்னன்றது எதிர்காலத்தில் தான் தெரியும் நமக்கு. அப்படி வச்சுருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு நிர்கதியான நிலையில் இருக்குது. அமெரிக்காவை நம்பி போனவனும் வாழ்ந்ததாக அதை பற்றி அமெரிக்கர்களே சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய எதிரிகள் அழிஞ்சதில் நண்பர்கள் தான் அழிஞ்சிருக்கிறாங்க. நண்பனாக எவன் போனாலும் அவன் கதி வந்து, ஏன் சதாம் ஹுசேன் ஈரானுக்கு எதிராக மெயின்டைன் பண்ணாங்க சதாம் ஹுசேன். கடைசியில் சதாம் ஹுசேனோட கதி என்னன்றது நமக்கு தெரியும். பின்லாடனும் அப்படிதான். ஆமாம், அப்படி பாகிஸ்தானோட நிலைமை வந்து இப்போ அது மாதிரி இருக்குது. இப்போது தன்னை நிலைநாட்டி கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது. பாகிஸ்தானுக்கு இந்த யாசிம் முனீர் சொல்கிற மாதிரி காஷ்மீர் மக்கள் மேலே ஏதாவது அக்கறை இருக்கா அப்படின்னா கடுகளவும் கிடையாது. அதை எளிய உதாரணத்தோடு தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒன்று சொல்லலாம். இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்கள் மேலே எவ்வளோ அக்கறையோ அந்த அக்கறை தான் பாகிஸ்தானுக்கு காஷ்மீரிகள் மேலே. 83க்கு பிறகு புலிகள் இயக்கங்களுக்கெல்லாம் கொடுத்து வளர்த்தாங்க. கடைசியில் முள்ளிவாய்க்காலில் முடித்து வச்சதும் இந்திய ஆளும் வர்க்கம் தான் அதை முடித்து வைத்தது.
அந்த மாதிரி அவங்களுக்கு பல்லு குத்துற குச்சி மாதிரி இது யார் காஷ்மீர் பிரச்சனையும் அந்த தீவிரவாதிகள் மிலிட்டன்ஸ் தயார் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல, அது ஹிஸ்புல் முஜாஹிதீனோ லஷ்கர்-இ தொய்பாவோ ஜெய்ஷே முகமதோ என்ன பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே பாருங்கள் அங்கே எவ்வளோ குரூப் மெயின்டைன் பண்ணாங்க இலங்கையில், அது மாதிரி தான் இங்கேயும் என்ன அப்படி தான் அது. அப்படி ஒரு குரூப்பை வந்து இப்போ அதில் என்ன விளைவு அப்படின்னு கேட்டாக்கா, இது மாதிரி இதில் வந்து காஷ்மீர் மக்களுடைய அவங்களுடைய சொந்த உரிமைக்கான போராட்டம் இந்த மாதிரி டிஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதில் அந்த மக்களே நொந்து போய் ஒரு என்ன செய்கிறது, ஒரு இந்த பிட்வீன் த டெவில் அண்ட் த டெட் சீன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், எண்ணெய் சட்டிக்கும் தீக்கும் இடையில்ன்ற மாதிரி வந்து சிக்கிக்கிட்டாங்க. இந்த பக்கம் இந்திய இராணுவம், இந்த பக்கம் பாகிஸ்தானால் ஆயுதம் தரப்பட்ட தீவிரவாதிகள், ரெண்டு பேருக்கும் தனித்தனி அஜெண்டா இருக்குது, நடுவில் இவங்க வந்து சிக்கிக்கிட்டாங்கன்ற மாதிரி அவங்களுடைய நிலைமை. அதனால் இதுதான் பாகிஸ்தானுடைய, அதனால் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதை வந்து நம்ம நிராகரிக்க முடியாது. ஆனால் அது ஒரு வாய்ப்பு மட்டுமே. ஏன் ஒரு வாய்ப்பு மட்டுமே அப்படின்னு அடக்கமாக நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இன்னொரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு? அந்த இன்னொரு வாய்ப்பு தான் புல்வாமா. அந்த புல்வாமா என்ற வாய்ப்பு என்ன, புல்வாமா தாக்குதலை நடத்தியது ஜெய்ஷே முகமது அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட, எனக்கு தெரிஞ்சு ஒரு 18,000 பக்கமோ 20,000 பக்கத்துக்கு ஒரு சார்ஜ் ஷீட் வந்து என்ஐஏ போட்டிருக்குது. அந்த தாக்குதல் நடந்து 18 மாதம் கழித்து அந்த போட்டிருக்குது. புல்வாமா தாக்குதல்னா உடனே எனக்கு சொந்த நினைவுகள் சிலது இருக்குது. என்ன, மக்கள் அதிகாரத்தினுடைய மாநாடு 2019 தேர்தலுக்கு முன்னால் திருச்சியில் அருந்ததி ராயை கூப்பிட்டுருந்தோம். February 23 2019 மாநாடு. February 14 இந்த தாக்குதல் நடக்குது. அவங்க அருந்ததி ராய் வந்து என்ன மாநாடு உண்டான்னு கேட்டாங்க. ஏன் உண்டு, அதில் என்ன அப்படின்னு கேட்டேன் நான். அதில் என்னவா, என்னங்க நாடே இப்படி இருக்குது, இங்கே வெளியே நான் நடமாட முடியல, அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் மாநாடு நடத்துகிறேன்றீங்க, இதெல்லாம் ஆகக்கூடியதான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை நடக்குது, வாங்க நீங்கள் கட்டாயமா. சரி வந்தால் நான் திரும்பி போக முடியுமான்னு கேட்டாங்க. அங்கேயே ஏதாவது யூஏபிஏன்னு போட்டு என்ன உள்ளே வச்சிட போகிறாங்க. இல்லை தமிழ்நாடு அந்த ரேஞ்சில் இல்லை, இது வேறு இடத்துல இருக்குது, அதனால் நீங்கள் வரலாம் இன்னும் வந்தாங்க, பேசுனாங்க, போனாங்க. இப்போது அதற்கு பின் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். புல்வாமாவுக்கு பிறகு பாலாகோட் தாக்குதல் நடந்தது. அதை வச்சு வந்து தேசபக்தியை கிளறி விட்டு, ரொம்ப ஆதாரம் வேண்டாம், அர்னாப் கோஸ்வாமி வாட்ஸ்அப் தகவல் வந்துச்சு இல்லை, சூப்பர், இது தாக்குதல் நடந்த அடுத்த கணமே வந்து உங்களுக்கு தாக்குதல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வெற்றி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணது. ஆனால் ராஜ்யசபாவில் வந்து கேள்வி எழுப்புனாங்க காங்கிரஸ்காரங்க, வேறு கட்சியினர், இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக அமைச்சர் வந்து பதிலளித்தார். பூனைக்குட்டி எப்போ வெளியே வந்ததுன்னாக்க, அந்த காஷ்மீருடைய கவர்னர் சத்யபால் மாலிக்கு கரண் தப்பாருக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. கவர்னர் இதிலேருந்து வெளியே வந்த பிறகு இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, அவங்க வந்து விமானம் கேட்டாங்க, யார் துருப்புகளை 2500 துருப்புகள், அவங்களுக்கு ஒரு 3 பிளேன் கேட்டாங்க, பிளேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகத்தில் அப்படி சொல்லிட்டாங்க. அந்த ஃபெயிலியர்னால தான் இந்த சாவு நடந்ததுன்னு நான் மோடிக்கிட்ட சொன்னேன். சுப்ரகோ அப்படின்னாரு அவர், வாய முடிட்டு கம்முனர் அப்படின்னாரு. அஜித் தோவல்கிட்ட சொன்னேன், அவரும் அதே தான் சொன்னார். அதனால் இதை வச்சு தான் இவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவனுக்கு கவர்னர் பதவி போயிடுச்சு அதனால தான் சொல்கிறான் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சிபிஐ ரெய்டு ஒன்று அனுப்பி விட்டாங்க. ஒரு 30 இடத்துல சொந்தக்காரன் மாமன் மச்சான் அத்தனை பேருக்கும் ரெய்டு. அதுக்கப்புறம் அவர் இல்லை, முடிஞ்சு போச்சு. இதை வந்து ஃப்ரண்ட்லைன் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கள்கிட்ட சோர்ஸஸ் இருக்குது, 11 இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இதுக்கு முன்னால் வந்திருக்குது. அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த வாகனங்கள் செல்லும் பாதையில் இந்த மாதிரி ஐஇடி வந்து வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி தெளிவான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே வந்து இருக்குது. அந்த ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குதுன்னு ஃப்ரண்ட்லைனில் எழுதியிருக்கிறாங்க. என்ன, இது எங்கள்கிட்ட இருக்குதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் வெவ்வேறு நாட்களில் ஜெய்ஷே முகமது இந்த தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் இருந்தது என்பதை என்னென்ன தேதியில் வந்து ஷேர் பண்ணாங்கன்ற டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இத்தனைக்கும் பிறகு இந்த 2500 பேரை வாகனத்தில் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு ஆதாரம் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து போன 2 பேர், தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர், அரியலூர்லேருந்து ஒருத்தர்,
வந்து ராணுவ வீரர்கள் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அவர் அந்த கொல்லப்பட்ட இராணுவ வீரர் அரியலூர்லேருந்து போனவர், அவர் பேர் ரவிச்சந்திரனா ஜெயச்சந்திரனா அவர் பேர். அவர் வந்து ஒய்ஃபுக்கிட்ட வந்து இந்த தாக்குதலுக்கு கொஞ்சம் முன்னால் பேசினதா தினத்தந்தியில் ரிப்போர்ட் ஆகிருக்குது. இது மாதிரி ரோட்டில் இப்படி கூப்பிட்டு போகிறாங்க, இது வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நம்ம சத்யபால் மாலிக்கே வாயையே அடைச்சிருக்கிறாங்க, அந்த அம்மா வாயையும் அடைச்சிட்டாங்க. இப்போது இந்த என்ஐஏ ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, அதில் வந்து ஜெய்ஷே முகமதில் இவங்கெல்லாம் குற்றச்சாட்டு, அதில் ஒரு 7-8 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஒரு 5-6 பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க, மிச்சம் பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா? ஒரு சத்யபால் மாலிக்ன்ற ஒரு ஆள் வந்து ஓப்பனாகவே ரைஸ் பண்ணியிருக்கிறானே, மீடியாவில் இப்படி வந்திருக்குது, அது ஆமாம் அல்லது இல்லைன்னு ஒரு பதில் வேணுமா வேண்டாமா? பதிலே வரலையே. அப்போது இந்த புல்வாமா அப்படி ஒரு தாக்குதல் நடக்கப் போகிறது என்று தெரிந்தும் இவங்களை பலி கொடுத்தாவது நம்ம தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நீங்கள் செஞ்சுருக்கீங்க என்று குற்றம் சாட்டுவதற்கு எல்லா ஆதாரங்களும் அந்த புல்வாமா தாக்குதலில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒருவேளை இப்படி இருந்தாலும் ஹிந்துவில் இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்குது, இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் வந்து வந்தது அப்படின்னு. யார் என்னன்னு சொல்லலை, இன்னைக்கு ரிப்போர்ட்டில் அது இருக்குது. என்னன்னு சொல்கிறாங்க, இது மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருந்தது, பிரச்சனை ஒன்று நடக்க போகுதுன்ட்டு. இதுலேயும் இருந்ததா? ஆமாம் அப்படின்னு ஹிந்து ரிப்போர்ட் இருக்குது. ஓகே, இன்னொரு கேள்வியும் இதுலேயும் முன்னாடியே ரிப்போர்ட் தகவல் இருந்தது அப்படின்னு ஒன்று போகுது. இப்போ இன்னைக்கு ஹிந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்குது 11வது பக்கத்தில் பாருங்கள். The 2 Kashmiri militants are identified as Adil Guri of Anantnag and Hassan from Pulwama district in South Kashmir. இவங்க அந்த உள்ளூர்காரங்க 2 பையங்க. அவங்க வந்து 2018 பாகிஸ்தானுக்கு போனாங்க. both went to Pakistan in 2018 within quotes. இப்போ நான் சொல்கிறது, the 2 infiltrated recently with 3 or 4 other Pakistani men. இந்த 2 பேரும் 3 அல்லது 4 பாகிஸ்தானியர்களோடு எல்லை தாண்டி உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். We had certain inputs about their movement. அவர்களுடைய நடமாட்டம் பற்றி எங்களுக்கு தகவல் இருந்தது என்று the government source said. அதிலிருந்து அடுத்த பேரா, the local politicians alleged a security lapse, asking why no police had been posted at the popular trekking destination of Baisaran Meadows despite intelligence inputs. உள்ளூர் அரசியல்வாதிகள் என்ன கேட்டாங்கன்னாக்கா, இவ்வளவு முக்கியமான ட்ரெக்கிங் பிளேஸ் இது, இந்த இடத்துல உளவு தகவல்கள் இருந்தும் ஏன் எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்று உள்ளூர் அரசியல்வாதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். இவ்வளவுதான் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி. இப்போ இந்த ஹிந்து ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது? இந்த ஹிந்து ரிப்போர்ட்லேருந்து பார்த்தா இப்போ இந்த 5-6 பேர் தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னாக்கா 2 பேர் உள்ளூர்காரங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, படம் வரைஞ்சி போட்டிருக்கிறாங்க. மிச்சம் 4 பேர் பாகிஸ்தானி ஆட்கள். இவர்கள் உள்ளே வந்த நடமாட்டம் பற்றி எங்களுக்கு முன்கூட்டி தகவல் இருந்தது என்று அரசு வட்டாரங்கள் கூறின. அடுத்தது உள்ளூர் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்கிட்ட உளவு தகவல் இருந்தும் ஏன் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதையும் புல்வாமாவையும் ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ இன்னைக்கு முதல்ல வந்திருக்கிற செய்தி இது. இதுக்கு மேலே எவ்வளோ உண்மை வரும் வராது, இல்லை நாளைக்கு யாராவது ஒரு சத்யபால் மாலிக் வந்து பேச போகிறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி இது. அப்போது இது உளவு தகவல் இருந்தது. இது நீங்கள் வேறு சதி இல்லைன்னா கூட டோட்டல் ஃபெயிலியூர் அப்படின்றது வந்து இதில் வந்திருக்குது. இப்போ சுப் ரஹோ அப்படின்னு யாரை சொல்ல போகிறாரு மோடி அப்படின்னு தெரியல. இந்துவை பார்த்து சொல்ல போகிறாரா, இல்லை இந்துவுக்கு ஏதாவது இடி ரைடு அனுப்ப போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்குமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா சில சர்வதேச பத்திரிகையாளர்கள்லாம் அப்படியான கருத்துக்களை சொல்கிறாங்க. இன்னும் தேதியெல்லாம் மாதங்கள்லாம் குறிப்பிடுறாங்க, மே இறுதியில் வந்து இந்த தாக்குதல் நடக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுலாம். ஸோ 2019 பாலாகோட் தாக்குதல் நடத்தினாங்க. அது எந்த தாக்குனுச்சு என்னன்றது நமக்கு தெரியும். பைன் மரங்கள் 2-3 காக்கா குருவி அப்படின்னு வந்தது. இல்லைன்னு பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. சரி, அதை விட்டுருங்க. அல்ல, அந்த தாக்குதலுக்கே மோடி தானே திட்டம் போட்டு கொடுத்தாரு. ரேடாரை வந்து மேகத்தில் மறைச்சு கொண்டு போகலான்றதெல்லாம் அந்த காமெடியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் சொன்னது போல் நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டு கூடுதலாக குவிக்கப்பட்டிருக்கு,
என்ன கவலை அளிக்கக்கூடிய விஷயம், இதில் 2 விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி வந்து இன்னொரு 2வது புல்வாமா மாதிரி இருக்குது. தாக்குதல் இப்படி ஒன்று நடந்திருக்குது அப்படின்னா இன்றைக்கி எழுதியிருக்கக்கூடிய முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அல்லது இந்த மாதிரி பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் இவங்க எல்லாம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த மாதிரி சும்மா அந்த பழிவாங்குன்னு அர்னாப் கோஸ்வா மாதிரி கத்துறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. பாகிஸ்தானை அரசியல் ரீதியாக எப்படி தனிமைப்படுத்துவது, இதுக்கு எப்படி அக்கௌண்டபிள் ஆக்குறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு போரை பாகிஸ்தான் விரும்புகிறது. இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க உள்ளூர் இதிலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு அது பயன்படும் அப்படின்ற முறையில் இராணுவமே அதை விரும்புது, அல்லது இராணுவ அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு கூட அதை விரும்புகிறது. இது அவங்களுக்கு பயன்படும் அப்படின்ற வகையில் அதை வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க. அது மோடிக்கும் பயன்படும். ஏனென்றால் இந்த ஆண்டு இறுதியில் பீகார் தேர்தல் வர இருக்கிறது. அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் பெங்கால் தேர்தல் வர இருக்குது. அங்கே 30% முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது. இப்போ பீகார் தேர்தல் வர இருக்கிறதும் இப்போ நான் சொன்ன சத்தீஸ்கர் சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்குல்ல, தரம் பூச்சா ஜாதி நெய் பூச்சா அப்படின்றது இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதுக்காக நடக்கிறது அப்படின்றத இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அது இல்லாமல் வக்ஃபு பில்லுக்கு பல்பு வாங்கியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ ஒரு இதை வைத்து கொண்டு உள்ளூர் இஸ்லாமியர் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு உணர்வை கிளப்பி விடுவது, அதை வாக்காக மாற்றுவதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபடாது அப்படின்னு யாரும் நம்ப முடியாது. இல்லை, அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் அந்த தாக்குதல் நடந்த உடனே ஆடையை கழட்டி பார்த்தாங்க. இந்துவானா தேடி தேடி வந்து கொல்றாங்க, இந்துக்களுக்கு ஆபத்து. உத்தரகாண்ட்லன்னு நினைக்கிறேன் இப்போ செய்தியில பார்த்தேன். அங்க இருக்கிற காஷ்மீரி மாணவர்கள் யாரும் இங்க இருக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, இது வந்து அப்போ நடந்தது. புல்வாமான் போது இதே தான் நடந்தது. மாணவர்கள்லாம் உயிருக்கு அஞ்சு வந்து தவிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். எத்தனை வாட்டி தான் இந்த விவகாரத்திலேயே இந்த சையத் ஹுசைன் ஷா அந்த குதிரை ஓட்டி அந்த இளைஞர் போய் வீரமா போராடி அந்த செய்தியே வந்து லேட்டராக அதை பத்தி உமர் அப்துல்லா இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த குதிரையில ஏற்றிட்டு அவருடைய வாடிக்கையாளர்களை காப்பாற்றுறதுக்கு தீவிரவாதியினுடைய துப்பாக்கியை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அவரை வந்து 3 வாட்டி சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினர் சொன்னது தான், அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு சம்பாதிக்கிறவர் அவர் மட்டும்தான், கதறாங்க. ஆனால் அவனை நினச்சி நாங்கள் பெருமைப்படுறோன்னு சொல்கிறாங்க. இப்படியே சொல்லியிருக்கிறாங்க அவங்க. இதை வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போது இதை காட்டி ஒரு தேசவெறி இந்து வெறியை தூண்டி இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வன்மத்தை வளர்த்து அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு பிஜேபி பயன்படுத்துகிறதுன்னா எத்தனை வாட்டி தான் நம்ம ஏமாறுவோன்றதை இந்து பெரும்பான்மை வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இதை விட பெரிய அபாயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்தியாவில் இருக்கின்ற அளவுக்கு கூட அரசியல் அதிகாரத்துக்கு இராணுவத்தின் மீது இருக்கிற கட்டுப்பாடு பாகிஸ்தானில் கிடையாது. அப்போ 2ம் அணு ஆயுத நாடுகள் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அணு ஆயுதம்னா மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி போட்டால் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் அப்படியெல்லாம் இல்லை. அது குட்டி டர்ட்டி பாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நியூக்ளியர் பாம்பு அதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உடனே அழிவை ஏற்படுத்தாமல் காலப்போக்கில் ரேடியேஷனை பரப்பக்கூடிய குண்டுகள் இதெல்லாம் எல்லாரும் தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. யார்கிட்ட எவ்வளோ இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் ஈராக் போரிலெல்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அமெரிக்காவால். அதனால் அந்த மாதிரி எத்தகைய விபரீதமும் நடக்கலாம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, போர் வந்தாக்கா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது நம்ம கையை மீறி போய்விடும், ஒரு பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த போர் வெறி, தேச வெறி, மதவெறியை வந்து எதிர்க்கணும். இங்கே காஷ்மீரில் சகஜ நிலை நிலைநாட்டப்பட்டு விட்டது என்ற மோடி அரசினுடைய இந்த பொய்யான பரப்புரை இருக்கு இல்லையா, அது தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் எல்லா முனைகளிலும் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு இது இன்னும் ஒரு சான்று. அவங்க சொல்லக்கூடிய அந்த பீற்றிக்கொள்ளக்கூடிய மோடி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு, இந்த தாக்குதலுக்கு திட்டம் போட்டவர்கள், தாக்குதல் நடத்தியவர்கள் எல்லாரையும் வந்து தீர்த்து கட்ட போறோம், தண்டனை கொடுக்க போறோம், மண்ணோடு மண்ணாக எல்லாத்தையும் சிதைக்க போறோம் அப்படின்னு பீகார்ல பேசியிருக்காரு. ஏற்கனவே பேசியிருக்காரு. ஒரே ஒரு கேள்விதான், இந்த உளவு தகவல்கள் இருந்தும் காப்பாற்ற தவறியவர்களை மோடி என்ன செய்ய போகிறார்?
புல்வாமாவில் கேள்வி வந்து எளிமையான ஒரு கேள்வி. புல்வாமால 11 ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்பையும் அமைதி காத்திருக்கிறார்கள். இப்ப இன்றைக்கு இந்துல வந்த செய்தியை பார்க்கும் பொழுது இதுலயும் உளவு தகவல்கள் ஏற்கனவே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஏன் அமைதியா இருக்க வேண்டிய காரணம் என்ன? நடக்கட்டும், இதை தேர்தலுக்கு பயன்படுத்துவோம், இந்து மதவெறி பிரச்சனை அதானா? இல்ல இந்த செய்தி இப்ப இந்த வந்திருக்கு இல்லையா, இது ஏன் ஹெட்லைனா வரல? இது ஹெட்லைனா வந்திருந்தால் விவாதம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து உள்ளுக்குள்ள இருக்குது. நீங்க பூத கண்ணாடி வச்சு படிச்சு, ஓ இப்படி ஒன்று மேட்டர் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இல்ல இதையாவது எழுதியிருக்கிறார்களேன்னு நினைச்சுக்க வேண்டியது, அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். ஆனா தலைப்புல என்ன வந்திருக்கு? ஆடை விலைக்கு பார்த்தார்கள், இந்த மாதிரி கேட்டாங்க, களிமா சொல்ல சொன்னாங்க, இதெல்லாம் தான் வந்து மேலே வருது, அல்லது கண்ணீர் கதைகள் வருது. இப்படித்தான் நாம் தொடர்ந்து திசை திருப்பப்படுகிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். காஷ்மீர் மக்களுடைய துயரத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஒரு கோணத்தில் ஹிந்து பக்தர்களுடைய கோணத்தில் சொல்கிறதுன்னா, அமர்நாத் யாத்திரைக்கு போகிற பக்தர்களை பாதுகாக்க கூட துப்பு இல்லாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. அமர்நாத் யாத்திரையில் சிவலிங்கத்தை கண்டுபிடித்தவர்கள் முதல் அந்த யாத்திரைக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடும் பயணத்துக்கு உதவியாக வருபவர்களும் இஸ்லாமியர்கள் தான் பாரம்பரியமாக இன்று வரையில் என்பதை இந்துக்கள் புரிந்து கொண்டு இந்த இந்து வெறி முஸ்லீம் வெறுப்புக்கு ஆளாகக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசியதற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.